விஸ்வராஜ்யத்தின் மையத்தில் ஆரன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனது கனவுகள் மேலே உள்ள வானத்தைப் போலவே பறந்து விரிந்திருந்தன. அவனிடம் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஏதுமில்லை என்றாலும் பட்டு ஆடைகளை அணிந்த அரச மருத்துவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள் ஒரு உற்சாகம் வரும். அவனது கனவு அரசராகவோ அல்லது கோட்டைகளை ஆளவோ இல்லை. நோயுற்றவர்களை குணப்படுத்தும் ஒரு சிறந்த மருத்துவராக மாறி துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்பதே அவனது கனவாக இருந்தது. ஆரனது வாழ்க்கை மிகவும் கடினமானது. அவன் ராஜ்யத்தின் எல்லையிலிருந்த ஒரு சிறிய குடிசையில் வசித்து வந்தான். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்காக அவர்கள் போராட வேண்டியிருந்தது. நீண்ட நேரம் சுட்டெரிக்கும் வெயிலில் வயல்களில் வேலை செய்வான். தந்தைக்கு உதவும் அவனது சிறிய கைகள் காய்த்து போயிருந்தன. சோர்வு அவன் தோள்களை அழுத்தினாலும் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு அவன் இதயத்தில் அணையாத சுடராக இருந்தது. ஒவ்வொரு இரவும் உலகம் அமைதியான பிறகு ஆரன் ஒளிரும் நட்சத்திரங்களை பார்த்து, ஒரு நாள் நான் மக்களை குணப்படுத்துவேன் என்ற நம்பிக்கையுடன் வானத்திடம் சத்தியம் செய்வான். விடாமுயற்சியால் ஆரன் புகழ்மிக்க மருத்துவர் கல்வி கூடத்தில் இடம் பிடித்தான். ஆனால் அவனது பயணம் எளிதாக இல்லை. மற்ற மாணவர்கள் வைத்திருந்த விலை உயர்ந்த புத்தகங்களையோ கருவிகளையோ அல்லது சீருடைகளையோ வாங்க அவனிடம் வசதி இல்லை. வசதியானவர்கள் நிறைந்த அந்த இடத்தில் வயல்வெளியில் இருந்து வந்த அவன் ஒரு அந்நியனாகவே உணர்ந்தான். அவன் தொடர்ந்து அவமானங்களை சந்தித்தான். மற்ற மாணவர்கள் அவனது கிழிந்த ஆடைகளையும் பழைய பொருட்களையும் பார்த்து சிரிப்பார்கள். அவர்களின் கிண்டல் வார்த்தைகள் கூரிய கத்திகளைப் போல அவனை தேய்த்தன. அவமானம் அவன் கன்னங்களை சுட்டாலும் ஆரன் தலை நிமிர்ந்து தன் முயற்சியை தொடர்ந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவனது போராட்டங்களின் சுமை தாங்க முடியாததாக மாறியது. ஒரு முக்கியமான தேர்வில் தோல்வி அடைந்த பிறகு ஆரனின் நம்பிக்கை சிதைந்தது. அவன் ஏரிக்கரையில் இருந்த மரத்தின் நிழலில் சென்று அமர்ந்தான். தோல்வி அவன் தொண்டையை அடைத்தது. தன் கனவை இன்னென்றும் கைவிட தயாரானான். அவநம்பிக்கை அவனை ஆட்கொண்ட அந்த நேரத்தில் நீரிலிருந்து ஒரு மென்மையான ஒளி தோன்றியது. ஒளியால் ஜொலிக்கும் ஒரு அற்புதமான பறவை அவன் முன் தோன்றியது. தளர்ந்து விடாதே சிறுவனே, கஷ்டங்கள் தடைகள் அல்ல, அவை முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகள். ஒரு போதும் விட்டு கொடுக்காத எதையும் முன்னிடம் உள்ளது, முயற்சியை கைவிடாதே என்று புரியுது. புதிய உறுதியுடன் ஆரன் மீண்டும் தனது படிப்பை தொடரச் சென்றான். அவனுக்குள் இருந்த நெருப்பு மீண்டும் பற்றி எரிந்தது. அவன் நூலகத்தில் தூக்கமில்லாத இரவுகளை கழித்தான். அங்கிருந்த ஒவ்வொரு புத்தகத்தையும் படித்து முடித்தான். அவன் இடைவிடாமல் பயிற்சி செய்தான். அவனது கைகள் நடுக்கமின்றி உறுதியானது, அறிவு கூர்மையானது. அவனது மன உறுதி இப்போது யாராலும் உடைக்க முடியாததாக மாறியது. மெல்ல மெல்ல தனது முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கத் தொடங்கியது. அவன் ஒரு பரீட்சையில் தேர்ச்சி பெற்றான், பின் மற்றொன்றில் தேர்ச்சி பெற்றான். விடாமுயற்சியாலும் மன தைரியத்தாலும் அவனது அறிவு வளர்ந்தது. ஆசிரியர்கள் அவனது அர்ப்பணிப்பை கவனிக்கத் தொடங்கினர். முன்பு அவனை கேலி செய்த மாணவர்கள் இப்போது அவனை மரியாதையுடன் பார்த்தார்கள். கடும் விடாமுயற்சியால் ஆரன் உயர்ந்த நிலையை அடைந்தான். அவனது புத்திசாலித்தனத்தை யாராலும் தோற்கடிக்க முடியவில்லை. இறுதியாக அந்த நாள் வந்தது. வயல்வெளியிலிருந்து வந்த ஒரு ஏழை சிறுவனாக அல்லாமல் அந்த பள்ளியின் சிறந்த மாணவனாக மதிப்பிற்குரிய வெள்ளை மருத்துவ ஆடையை பெற்றுக்கொண்டு அவன் அனைவரும் முன்னிலையில் நின்றான். ஒரு பிரம்மாண்டமான அரச விழாவில் மன்னரே அவனுக்கு மிக உயர்ந்த கௌரவத்தை வழங்கினார். இதோ விஸ்வராஜ்யத்தின் புதிய அரச மருத்துவர் ஆரன் என்று மன்னர் அறிவித்த போது கூட்டம் ஆரவாரம் செய்தது. கூட்டத்திலிருந்த ஆரனின் பெற்றோரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அன்று இரவு ஆரன் தான் முன்பு கனவுகள் சொன்ன அதே நட்சத்திரங்களுக்கு கீழே நின்றான். தன்னுடைய வெற்றி மந்திரத்தாலோ அல்லது அதிர்ஷ்டத்தாலோ வரவில்லை என்றதையும், மாறாக ஒருபோதும் விட்டு கொடுக்கார் அந்த சிறிய வலிமையான செயலால் வந்ததையும் அவன் உணர்ந்தான். அவன் மேலே பார்த்தபோது அந்த அதிர்ச்சி பறதை வானத்தில் அழகாக வட்டமிட்டது. அதன் குரல் காற்றி மென்மையாக ஒலித்தது. பிரகாசிக்கும் ஆரன், என்றென்றும் பிரகாசிக்கும். நினைவில் கொள், நீ சந்திக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு படிக்கட்டு. பாதலும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தொடர்ந்து செல்பவர்கள் எப்போதும் தங்கள் கனவுகளை நிச்சயம் அடைவார்கள். எனவே வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் கிடைப்பதில்லை, அவை விடாமுயற்சியினாலும் தளராத மன உறுதியினாலும் பாரதி கிடைக்கின்றது. ஆகவே அனைவருக்கும் இந்த சிறுவனது கதையின் போன்றே உங்கள் இலக்குகளை விடாமுயற்சி மற்றும் தளராத தன்னம்பிக்கை மூலம் அடைய எனது வாழ்த்துக்கள்.